ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ்ஸ்டாக் நான் சுந்தர். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சீரிஸ் அண்ட் ஆல்சோ நோ லாஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்மளோட ஓன் மெத்தடை நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் தமிழ்ஸ்டாக் ஸ்னைப்பர் தெரி நோ லாஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டிங்கன்னா நீங்கள் இன்டெப்த்தாக ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் பேசிக் டு அட்வான்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம கிளியராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை போய் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு பிளேலிஸ்ட்டுமே கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடருக்கும் தென் ஆப்ஷன் ட்ரேடுக்கும் ஒரு பெனிஃபிட்டான ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம கூட பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட் சேம் நோ லாஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது எந்த மாதிரி நம்மளுடைய ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் எடுத்துருக்கணும், தென் அது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் காம்பினேஷன் பிரேக் அவுட் எங்கே பார்க்கணும், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபையான ஒரு மெத்தட் தாங்க. நீங்கள் நிறையா ப்ரைஸ் ஆக்ஷன் படித்து நிறைய ஸ்மார்ட் மணி கான்செப்டில் கோர்சஸ்க்கு 30, 40, 50 ஃபீஸ் கட்டி லேர்ன் பண்ணி இங்கே ஆப்ஷன் ட்ரேட் நல்லா சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டிங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்கும். ஓகேங்களா? வெறும் மேத்தமெட்டிக்கல் நியூமெரிக்கல் நம்பர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செல்லர்ஸோட கேம் பிளானை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட் சேம் டைம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களுமே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி இந்த வீடியோ பார்த்து ஒரு விதமான லேர்னிங் கிடைக்குதோ அதே போல் உங்களை மாதிரி நிறைய பேர் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஃபார் லேர்னிங்க்கு. ஓகேங்களா? ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பியர் கேண்டில். ஸோ இந்த பியர் கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்த உடனே நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், பீப்புள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும், ஓகே அப்போ நாளைக்கு மேபி பியர் ஆகலாம், அதாவது செல் ஆஃப் ஆகலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்போது இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை லோ க்ளோஸ் இந்த 3 பாயிண்ட் மட்டும் மேக் பண்ண போகிறோம். ஸோ எதனால் அப்புறம் இந்த 3 பாயிண்ட் நம்ம மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க யார், ஆல்சோ அவங்க தான் கால் ரேட்டர் அண்ட் புட் ரேட்டர். ஓகேங்களா? இப்போது இந்த செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை டிசைட் பண்ணுவாங்க எந்த பிளேசஸில் க்ளோஸ் ஆகணும்னு. ஸோ அவங்களோட டிசிஷன் மேக்கிங் படி 23,431 அப்படிங்கிறது க்ளோசிங் ப்ரைஸாக இருக்குது. தென் இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து அபோவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிறது அப்பர் ரேலி கொடுத்துருக்கான். அட் சேம் டைம் லோயர் சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நியரஸ்ட் 90 அப்படிங்கிற லெவல்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட்டை செல் ஆஃப் பண்ணிக்காங்கிறது சிம்பிளாக தெரியுது. கரெக்டுங்களா? இப்போது அடுத்த மணி நான் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன், க்ளோஸ் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடியது லோ. அப்போ இந்த லோக்கும் க்ளோஸுக்கும் பிட்வீன் த ரவுண்ட் ஃபிகர், இது ரவுண்ட் ஃபிகர் என்ன, எவ்ரி 100 பாயிண்ட் ரேஞ்சஸ் கால்டு ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 23,100, 23,200, 400, 100 எல்லாமே. அதே போல் எவ்ரி 50 பாயிண்ட் ரேஞ்சஸ்ங்கிறது நாட் ரவுண்ட் நம்பர், இது 50 ரேஞ்சஸ். ஓகேங்களா? அப்போது இந்த 23,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை நான் எடுத்துக்கிட்டேன். லோ நியரஸ்ட் க்ளோஸ் இருக்குது. ஸோ அடுத்த மணி 23,400 எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்னால இது பெரிய கம்பஸ் சுற்றுற மாதிரி லைவ் மார்க்கெட்டில் போய்ட்டு 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுங்க, இந்த ஸ்ட்ரைக் இங்கே போயிடுச்சு அப்போ இது இங்கே போகும், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே போயிருக்கு அப்போ இங்கே போகும் அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஒரு ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட் எப்போ மும்மடமாகும், செல்லர்ஸ் எப்போ மார்க்கெட்டில் பேனிக் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே போதுமானது, நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். அதுவும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு தென் அதோட காம்பினேஷனுக்கு ஒரு அவுட் மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? அது கேப் டவுனு 200 பாயிண்ட் கேப் டவுன் ஆனால் என்ன, 400 பாயிண்ட் கேப் டவுன் ஆனால் என்ன, நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சேஞ்சஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 23,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு நம்மளோட ஸ்னைப்பர் பாயிண்ட் தேரிபடி லெவல் மேக் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஒரு 23,400க்கான அவுட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் செலக்ட் பண்ணணும். அப்போ அவுட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது கால் ஆப்ஷனுக்கு மார்க்கெட் ட்ரேடிங் ப்ரைஸோடு அதிகமாக இருக்கணும். ஸோ 23,500 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனுக்கு மார்க்கெட் ட்ரேடிங் ப்ரைஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அவுட் பண்ணி 23,300 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த ரெண்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கான வேல்யூ கிடச்சிடும். இப்போது மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு க்ளோஸ் ஆனது. கரெக்டுங்களா? நீங்கள் வெள்ளிக்கிழமை என்ஐசி வெப்சைட்டில் போய் எடுத்திங்கன்னா
க்ளோஸ் ப்ரைஸே உங்களுக்கு போதுமானது. இப்போ எடுத்து காட்டுறேன், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை போய்ட்டு என்எஸ் வெப்டில் நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க அவங்களே டேட்டா எல்லாமே. வேறு எங்கேயும் போய் எந்த டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் டேட்டா எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதில் இண்டெக்ஸ் ஆப்ஷன் போய்ட்டு கரண்ட் எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிக்கலாம். கால் புட்டு ரெண்டோட வேல்யூமே எனக்கு வேணும், அதனால் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். இல்லை எனக்கு வந்து இப்போ அவுட் மணி தான் எடுக்கிறேன், அப்போ அவுட் மணி கால் மட்டும் எடுத்துக்கினாலும் ஓகே தான். 23,500ங்கிறது அவுட் மணி கால் ஆப்ஷன். இப்போது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் 7:30 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் எடுப்பீங்க. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் எனக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு, திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு வெள்ளிக்கிழமை டேட்டாங்கிறது க்ளோஸ் ப்ரைஸில் இருக்காது, அதனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுப்போம். ஓகேங்களா? அப்படி தான் அப்டேட் ஆகிட்டு வரும். அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த க்ளோசிங் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லை மார்க்கெட் திங்கட்கிழமை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் நம்மளோட ரியல் ஸ்ட்ராட்டஜி என்ன, மார்க்கெட் முடியும் போதே நம்மளுக்கு தேவையான டேட்டா கிடைக்கும் சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ திங்கட்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஆஃப்டர் 7:30 இந்த க்ளோஸ் ப்ரைஸுங்க உங்களுக்கு என்எஸ் வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்தாலே போதுமானது. நான் நேற்றோட க்ளோசிங் வச்சு எடுக்கிறதுனால இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போ 134 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு. ஓகேங்களா? அவுட் த மணி ஆஃப் 23,500 கால் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 23,300 புட்டு எடுக்கிறோம். ஸோ புட்டோட க்ளோஸ் என்ன, ப்ரீவியஸ் க்ளோஸு 102. ஸோ இந்த க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான இன்னொரு வீடியோ ரெடி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து 102.45 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. 2 டிவைட் பண்ணி 2 போட்டிங்கன்னா 118. அப்போது இந்த 118 அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸில் இருக்கக்கூடிய 23,400 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஸ்னைப்பர் பாயிண்ட். இட் மீன்ஸ் இந்த லெவல்ஸை மார்க்கெட் ரீச் ஆகும் போது தான் மொமெண்டம் கொடுக்க போகுது. மீனிங் புரிஞ்சுதுங்களா? இதான் லாஜிக்கல் திங்கிங்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 118.35 கிடைச்ச அடுத்த மணி கூட ப்ளஸ் அண்டு மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது 518 தென் 23,000 ஒரு 282 சம்திங் வரும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி எடுத்து வச்சனால நான் ஜஸ்ட் அப்படி இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன். இந்த 2 வேல்யூ கிடைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஹை க்ளோஸு லோ எந்த இதுவுமே தேவை கிடையாதுங்க. இதை வச்சு மார்க்கெட்டை ரூல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ க்ளோஸ் மட்டும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளுடைய அட் மணி என்ன பாயிண்ட்டு 23,400 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்கே பார்த்துடலாம். இட் மீன்ஸ் வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வச்சு திங்கட்கிழமையோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து அபோவும் போகலாம், க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து பிலோ போகலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் ஒன், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங். அப்போ என்ன ஆகலாம், இங்கே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த பர்டிகுலர் ப்ரைஸுங்கிறது கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங்கிறது தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் மெயின் கண்டிஷன். அட் சேம் டைம் இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகிட்டு வெளியேறிடுவாங்க. அதே போல் இந்த லெவல்ஸுக்கு மார்க்கெட் கீழே இருந்துச்சுன்னா இந்த புட் செல்லர்ஸ் பேனிக் ஆகிட்டு மார்க்கெட் வெளியே போயிடுவாங்க. இதுதான் கண்டிஷன். அப்போ 1 2 தென் 3 இது மாதிரி 3 ஆப்பர்ச்சுனிட்டி தான் மார்க்கெட்டில் கிடைக்க போகுது. அப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரைக் ப்ரைஸோட காம்போ எடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, 23,400 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் 118 கீழே போகணும். ஏன் 118, நம்ம கண்டுபிடிச்ச பிரேக் ஈவன் பாயிண்ட்டை மேக் பண்ணிக்கிட்டோம். மார்க்கெட் ப்ரீவியஸ் டே அப்படிங்கிறது ஒரு பேரிஸ் கேண்டில் ஃபார்மேஷன் டே சார்ட்டில் இருந்ததுனால பீப்புள் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது எகெயின் 23,400 கால் ஆப்ஷன் கீழே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி அது 23,400 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதோட காம்போ யார் பார்ப்போம் அப்படின்னா அவுட் த மணி புட்டு 23,300. ஓகேங்களா? இவன் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 23,400 கால் ஆப்ஷன் 118 ப்ளோ அப்படின்னு இருக்கும்போது இந்த 23,300 புட்டு அப்படிங்கிறத ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு அபோவ் இருக்கணும். இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக என்ன நடக்கும்? புட்டு தான் இன்றைக்கி மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணும். இன்கேஸ் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் பியர் கேண்டில் பார்த்து பியர் ஆகலை, ஆப்போசிட்டாக நடக்க போகுது அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? மார்க்கெட் 23,400 இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் 118 பிலோ இருக்கணும். அட் சேம் டைம் என்னோட காம்போ அவுட் த மணி காலுங்கிறது ஆப்போசிட்டு 23,500ங்கிறது அவனுக்கான அவுட் த மணி. ஓகேங்களா? அப்போ 118 பிலோ போகும்போது இந்த 23,500ங்கிறது அவனோட ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு அபோவ் இருக்கணும். இந்த காம்பினேஷன் நடந்தால் மட்டும் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் கீழே போக போகுதுன்னா 23,400 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் 118 பிலோ இருக்கணும். அட் சேம் டைம் 23,300 புட்டு அவனோட க்ளோஸுக்கு அபோவ் இருக்கணும். இந்த காம்பினேஷன் இருக்கிற வரைக்கும் யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? கால் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்? இந்த 118 அபோவ் மார்க்கெட் மேனிப்புலேட் ஆகும். ஆனால் இவன் க்ளோஸ் கீழே வரலன்னா அது வந்து மேனிப்புலேஷன் ஏரியா தான். ஓகேங்களா? சரிங்க, இப்போ இன்றைக்கோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? மார்க்கெட் கீழே போகணும். அதனால் கால் செல்லர்ஸ் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகணும். 118 எடுத்தாச்சு. அட் சேம் டைம் புட் செல்லர்ஸோட ஆப்போசிட் எடுத்து வச்சுருக்கோமா? இப்போ இந்த காம்பினேஷன் படி மார்க்கெட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் என்ன இருக்குது? கேப் டவுனு. ப்ரோ 250 பாயிண்ட் கேப் டவுன் ப்ரோ. அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது? அதுக்காண்டி அந்த லைவ் மார்க்கெட்டில் உட்காந்துக்கிட்டு அப்போ என்ன மார்க்கெட் ட்ரேட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து அவன் மேக் பண்ண முடியும்? அப்போல்லாம் பண்ண முடியாது. நம்மளுடைய மெத்தடை என்ன? மார்க்கெட் ஈவினிங் க்ளோஸ் ஆகுதுங்களா, அப்போவே நமக்கான டேட்டா கிடச்சிரும். அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் ஸ்பாட்டுக்கும் நம்மளுக்கான ஸ்ட்ரைக்குக்கும் காம்போ போட்டு வச்சுருவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆச்சுல்ல, அப்போ என்ன ஆச்சு? மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலுங்கிறது 118 பிலோ இருக்குது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ? ஆல்ரெடி 23,400ங்கிறது பிரேக் அவுட் கீழே இருந்துச்சுன்னா புட்டு போகிறக்கான சான்சஸ் இருக்குது. பட் நம்ம அப்படி ட்ரேட் பண்ணுமா? காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் பாருங்கள் என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டு. வித்தின் ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைக்கு மேலே பிரேக் அவுட்டுங்க. ஓகே, அப்போ ஹைக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணதுனால என்ன கண்டிஷன்? 23,400 இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் அவங்களுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட்டுக்கு மேலே போயிருப்பாங்களாங்கிறத பார்க்கணும். அப்படி அவங்க மேலே போயிட்டாங்க அப்படிங்கிறத என்ட்ரி எடுத்துருக்க முடியாது. இவங்களோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யார்? அவுட் த மணி புட்டு 23,300. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இவங்களோட ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு பிலோ இருக்கணும். இந்த க்ளோஸ் பிலோ அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் இவங்க என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இட் மீன்ஸ் ஆப்போசிட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இவங்களால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலவனும் மேலே போனான். ஸோ இவன் மேலே போய் என்ன பண்ண முடியல? இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 102 அப்படிங்கிறதுக்கு கீழே மார்க்கெட்டால் போக முடியலை. அப்போ என்ன இடம் ப்ரோ இது? இந்த பிரேக்கில் என்ன ப்ரோ நடந்திருக்குன்னா மேனிப்புலேஷன் நடந்திருக்கு ப்ரோ. சிம்பிள் லாஜிக் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ ஓகே, மேனிப்புலேஷன் நடந்துருச்சு. ஸோ ஆஃப்டர் தட் பாருங்கள் என்ன பண்ணிட்டான்? இவன் லோவை கீழே பிரேக் அவுட் பண்ணுறான். ஸோ அட் சேம் டைம் இவன் என்ன பண்ணிட்டான்? மார்க்கெட்டில் கால் செல்லர் அகெயின்ஸ்ட் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகிறான். அப்போ கால் செல்லர் அகெயின் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகிறான்னா என்ன பண்ணலாம்? புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆல்ரெடி பேனிக்காயில் இருக்கான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் அப்படிங்கிறது கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா, இது புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. அட் சேம் டைம் இதுக்கு அபோவ் இருந்துச்சுன்னா கால் செல்லர் பேனிக் ஆவான், இதுக்கு பிலோ இருந்துச்சுன்னா புட் செல்லர்ஸ் பேனிக் ஆவான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறான்? எனக்கு மார்க்கெட் காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் புட் செல்லர் தான் பேனிக் ஆக போகிறாங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த பிரேக் அவுட் 11 o'clock மேலே நடந்துச்சு. அந்த 11 o'clock மேலே பார்த்தீங்கன்னா இவன் மேலே போன்ட்டான். கிட்டத்தட்ட 78 பாயிண்ட் போயாச்சு. இன்ன வரைக்கும் அவனால் கீழே வர முடியல. தெரியுதுங்களா? இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட லோ கீழே இன்ன வரைக்கும் மார்க்கெட் வர முடியல. ஸோ இப்போ தான் சிம்பிள் லாஜிக். அப்போது வெறும் ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கில் கிடச்ச அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு என்ன பண்ண முடியுது? நம்மளால் மார்க்கெட்டே ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஸோ அப்போ மேனிப்புலேஷன் எப்படி இன்றைக்கி பார்க்கணுங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இவ்வளோ தாங்க சிம்பிள் கான்செப்ட்டு. இதை தவிர நீங்கள் வேறு எங்கேயோ போய் யாரும் என்னென்னமோ மார்க்கெட்டில் சொல்கிறாங்க 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க சொல்கிறாங்களாம் நம்பாதீங்க.
மார்க்கெட்டை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபையாக நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு மெயின் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாளும் ட்ரேட் பண்ணுங்கிற மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுங்கிற மைண்ட் செட் எல்லாருமே வரணும். அப்போ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணால் என்ன பண்ணணும், முன்னக்கூடிய மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிளி இதை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நியூ தகவல், அதாவது ஒரு கேப் அப் கேப் டவுன்லையும் எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை மாற்றாமல் ப்ரீவியஸோட அர்த்தமணியை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது லேர்ன் பண்ணிங்கன்னா என்ன லேர்ன் பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அட் சேம் டைம் இந்த ஒரு வீடியோ மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸுக்கு போகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை மாதிரி நிறைய பேர் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சிம்பிளி வேலை எப்படி பார்க்கணுங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஆல்.